எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருங்கைக்காய் வச்சு ஒரு ரசம், ஒரு கூட்டு, ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு வந்து முருங்கைக்காய் வேக வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற முருங்கைக்காய், அதாவது முத்தி இருக்கக்கூடாது, உள்ளே வந்து விதையும் வந்து முத்தி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரொம்ப பிஞ்சியாக இருக்கணும் ரசத்துக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு, அப்போ தான் இந்த முருங்கைக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் ரசம். இப்போ இது வந்து வேகட்டும். கேரட்டு, சவுச்சவு, பாசிப்பருப்பு வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிக்கலாம். சொல்கிறாங்க, பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க. பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம பக்கம் சவுச்சவு தான் இது. நீங்கள் கேரட் இல்லைன்னா கூட வெறும் சவுச்சவு கூட கூட்டு செஞ்சுக்கலாம். அந்த கேரட்டோடு சேர்த்து செய்யும் போது கொஞ்சம் நல்லா கலராக பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி கேரட் கூட சேர்த்து சமைச்சு பாருங்கள். ரொம்ப கலராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு கேரட்டு, ஒரு சவுச்சவு, அப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து என் கையில் தான் நான் போட்டேன். நான் பாசிப்பருப்பு நல்லா ஆமாம், ஒரு 10 நிமிஷம் முன்னே ஊற வச்சுட்டேன், காய் கூட சீக்கிரம் வெந்துருன்னு. இப்போ இந்த பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வேக வச்சுக்கணும், உப்பு சேர்த்து. ரெண்டும் வெந்துடுச்சுன்னா 2 பக்கம் செஞ்சிடலாம்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நான் பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இருக்கிறோம். பிரியாவும் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு, பையனும் வெளியே போயிருக்கிறான். அதனால் பாருங்கள், கொஞ்சோண்டு ஒரு 10 பீன்ஸு தான் எடுத்து பொடியாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பொரியல் செய்யறதுக்கு. எல்லாமே வேக வச்சுட்டா, இப்போ இதெல்லாம் கூட காயெல்லாம் கூட வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டா வீடியோவுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும், வீடியோவே இருக்காது. அதனால தான் சரி பீன்ஸ் மட்டும் நான் வேக வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த காயில் தண்ணி சேர்த்து, கூட்டு செய்கிறதுனால கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் எப்போ பாரு சால்ட்டே சேர்ப்பேன் நான் வீடியோவில். டக்குன்னு முன்னாடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கல் உப்பு சேரு, கல் உப்பு போடு, எப்போ எமர்ஜென்சிக்கு தான் சால்ட்டு சேர்க்கணும் அப்படின்னு. அதனால தான் இன்றைக்கி அதான் மறந்துடுறேன் நான், இங்கே பக்கத்துலேயே இருக்கிறதுனால. இப்போ வந்து ரெண்டுமே வேகட்டும். நம்ம ரசத்துக்கு வந்து பொடி பண்ணிக்கலாம். ரசப்பொடிக்கு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து தனியா, ஆமாம் மல்லி, 1 ஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 3 வரமிளகா. இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக வேணாம், ரொம்ப பருப்பாகவும் இருக்கிற மாதிரி வேணாம், கொஞ்சம் லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம முருங்கைக்காய் வந்து ரசம் வைக்க போகிறோம் இல்லையா, அதுக்கு வந்து துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 50 கிராம் துவரம்பருப்பு வந்து குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். இது வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம், நைஸாக மடிச்சிக்கணும். ஆமாம், முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. நல்லா வேகும் போது தான் முருங்கைக்காயோடைய சாறுலாம் வந்து இந்த தண்ணியில் இறங்கும் போது தான் அந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேக வச்ச பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம். மோர் போடுற மாதிரி இருக்குது. பருப்பு நல்லா இருந்துச்சு, தண்ணி சேர்க்கணும், இன்னும் கெட்டியாக இருக்குல்ல. இப்போ இது கூடவே வந்து நம்ம அரைச்ச தனியா, மிளகு, சீரகம், வரமிளகாலாம் அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு ஏற்கனவே நம்ம வந்து காய் வேக வைக்கும் போது சேர்த்துருக்குறோம், அதனால் இப்போது கொஞ்சமாக பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம பருப்பு வேக வச்சு சேர்த்ததுனால இப்படி தான் இருக்கும். ரொம்ப வந்து தண்ணியாகவும் வச்சா டேஸ்ட் இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா கொதிக்கணுமா அது? ஆமாம், நல்லா கொதிக்கணும். இந்த மிளகு சீரகம் புளி இல்லை, வெறும் லெமன் மட்டும்தான். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு, கேரட்டு, சவுச்சவுலாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது, இந்த மாதிரி மலர்ந்து இருந்தால் போதும். பருப்பு காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது இறக்கி வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தேங்காயெல்லாம் அரைச்சிக்கலாம். ஒரு 2 பீஸு தேங்காய், சின்ன சின்னதாக ஒரு 2 பீஸு தேங்காய் எடுத்து துருவிக்கிட்டேன். இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து 4 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துங்க. நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, கூட்டுக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான். உங்களுக்கு அதிகமாக இருந்தால் அதிகமாக சேர்த்துக்குங்க. சீரகம் 1/2 டீஸ்பூன். இது வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்ச தேங்காய் விழுதை இந்த காயோடு சேர்த்துடலாம். ஏன்னா பச்சை மிளகாலாம் நம்ம பச்சையாக சேர்த்ததுனால நல்லா கொதித்து திக்காக வரணும். பாருங்கள், ரசம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ ரசத்தை வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன்.
இந்த ரசம் வந்து நெய்யில் தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம செய்கிற ரசமே வந்து இது பத்திய ரசம்னு சொல்லுவாங்க. முருங்கை பிஞ்சு பத்திய ரசம். முருங்கை பிஞ்சு பத்திய ரசம் இது. குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் நெய்யில் தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. புளிப்புக்கு வந்து இது வந்து பத்திய ரசம்ன்றதுனால நம்ம வந்து தக்காளியும் சேர்க்கலை, புளியும் சேர்க்கலை. ஒரு அரை எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி சின்னதாக எடுத்துங்க. கொஞ்சம் புளிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு பழம் கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சின்ன எலுமிச்சம்பழம். ஆனால் இதில் சாறு நிறையா வரதுனால நான் பாதி தான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தான் ஆமாம் ஆமாம். லெமனெல்லாம் வந்து அடுப்பு மேலே கொதிக்கும் போதே போடக்கூடாது. ரசம் இறக்கிட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம இந்த லெமன் சாறு சேர்க்கணும். இது புளிப்புக்கு. சரி சரி. இந்த ரசம் நான் வந்து இப்போ எதுக்காக செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்ணுறாரு எங்கள் வீட்டுக்காரர். இப்போ தான் அவனுக்கு குழந்த பிறந்ததா பத்திய ரசம் வச்சுனுங்கிற அப்படின்னு கேட்டுனுங்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப பழைய ஞாபகம்லாம் வந்து மறந்துடுறேங்களா, இப்போ தான் ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. எங்கள் வீட்டு பின்னாடி வந்து முருங்கை மரம் ரொம்ப பெரிய மரம். மாடியிலேருந்தே நாங்கள் காய் வந்து சும்மாவே பிச்சுக்குவோம். அந்தளவுக்கு நிறையா காய் காய்க்கும். இவருக்கும் தெரியும் நல்லா. போயிட்டு 2 பிச்சுன்னு வந்து காரக்குழம்பு, நம்ம தான் வேர்க்கடலை போட்டு செய்வோம். அந்த மாதிரி பொரியல், சாம்பார் நிறைய வைப்போம். முருங்கைக்காய் நம்ம மரத்துலேயே நிறையா காய்க்கிறதுனால. அப்போ வந்து எனக்கு டெலிவரி ஆனப்போ எங்கள் அம்மா அப்படி தான் செஞ்சாங்க. ஆனால் நான் வந்து பருப்புலாம் தனித்தனியாக வேக வச்சு பண்ணேன் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, பருப்பு வெந்துக்கினே இருக்கும். பாதி பருப்பு வேக வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் போய் செடியில் போய் 2 முருங்கை பிஞ்சாக இருக்குது எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி அதில் போட்டுருவாங்க. சும்மா அந்த உரலையே வந்து மிளகு, சீரகம்லாம் அம்மியில் போட்டு அரைச்சி அதில் போட்டுருவாங்க. போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி தாளித்து எங்களது பசுமாடெல்லாம் நிறையா அப்போ இருக்கும். நெய் போட்டு தாளித்து கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நல்லெண்ணெயில் தாளித்து கொடுப்பாங்க. பத்திய ரசம்னு சொல்லுவாங்க. குழந்த பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுக்கணும் முருங்கை பிஞ்சில் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஞாபகத்தில் தான் இப்போ வச்சேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ குழந்தெல்லாம் பிறந்துட்டாங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம்ல. உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. உடம்பு வலி அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா மிளகு, சீரகம் இதெல்லாம் நிறையா வச்சு செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உடம்பு. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கை பிஞ்சு ரசம் வச்சுருக்கிறோம். இப்போ இந்த பக்கம் கூட்டும் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தேங்காய் ஊற்றி நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ இதுக்கும் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ கூட்டு வந்து தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள். இதெல்லாம் வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம தாளித்தது வந்து கூட்டில் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடைசியாக தாளிக்கும் போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் கூட்டு வந்து. கொத்தமல்லி பொடியாக நறுக்கினதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு அருமையான கேரட்டு, சவுச்சவு, பாசிப்பருப்பு வச்சு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணிக்கலாம். பீன்ஸு பொரியல் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, ஒரு 4 உளுத்தம்பருப்பு. ஏன்னா நம்ம பீன்ஸு காய் இவ்வளோ தான் இருக்கும். சும்மா ஒரு 4 கடலப்பருப்பு, ஒரு பாதி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு 10 காய் தான் இருக்கும் அது வரைக்கும். ஆனால் நம்ம 2 பேருக்கு போதும் தானே. வெங்காயம் வந்து வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கடையில் இடிச்சிக்கலாம். ஒரே மாதிரி வந்து நம்ம தேங்காவே போட்டு செய்வோம்ல, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பீன்ஸு பொரியலுக்கெல்லாம் வேர்க்கடலை போட மாட்டோம். தேங்காய் பத்திரக்காக தான் போடுவோம். தேங்காய் மட்டும் தான் போடுவோம். பொட்டுக்கடலை இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை. இதுவே நமக்கு மீதி ஆகிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எடுத்துடலாம். ஏன்னா கொஞ்சமாக இருக்குல்ல, அதுக்காக தான். நம்ம கொஞ்சமாக போட்டதுனால நான் வந்து இந்த குட்டி உரலையே வந்து அரைச்சிக்கிட்டேன். அதிகமாக இருந்தால் நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயமும் வதங்கிடுச்சு. வேக வச்ச பீன்ஸை தூக்கி அதில் கொட்டிக்கலாம். ஆமாம், 2 பேருக்கு ஒரு வேலைக்கு கரெக்டாக போயிடும். நான் காய் வேக வைக்கும் போதே வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள். பெருங்காயத்தூள் போடலையா? இதுக்கெல்லாம் பெருங்காயம் வேணாம். கொஞ்சமாக காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் கிள்ளி கூட போடலாம்ல. சொன்னால் திட்டுவீங்க தானே. ஏன் மறந்துட்டியா? மறந்துட்டேன். பச்சை மிளகா போட்டிருப்பேன். 2 மிளகா கீரி போட்டால் காரத்துக்கு சரியாக போயிருக்கும். இல்லைன்னா வரமிளகா. நல்லா இருக்கும் எனக்கு. அப்படியா? பவுடர் பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா வரமிளகா சேர்த்துருப்பேன். அது 2 காரம் படிக்குது.
இருந்தாலும் அதை விட காரம் இதுதான் நல்லா இருக்கும். ஆனால் இது மறந்துட்டு அதனால தான் நான் மிளகாத்தூள் சேர்த்துடுங்கிறேன். ஆமாம், நீ மறந்துட்டேன். எனக்கு வந்து மிளகாத்தூள் சேர்ப்பேன் தான் நினச்சிருந்தேன் நான். அப்படியா? சரி சரி. பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை தூள் போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான பொட்டுக்கடலை வச்சு பீன்ஸு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுட சுட சாதம், முருங்கை பிஞ்சு ரசம். ஆனால் சாம்பார் மாதிரியே இருக்குது தானே? ஆனால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முருங்கை பிஞ்சு ரசம், பீன்ஸு பொட்டுக்கடலை பொரியல், பாசிப்பருப்பு, கேரட்டு, சவுச்சவு வச்சு கூட்டு. இந்த ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி சைடில் வச்சுட்டு பொரியல் வச்சுட்டு சாப்பிடும் போது. நீ ரசத்துக்கு சாப்பிட்றியா? நீ ரசத்துக்கு கூட்டு வச்சு சாப்பிடணுமா? நான் வந்து தயிர் சாதம் போட்டு தயிர் பாக்கெட் இருக்குல்ல, அதை பிரித்து ஊற்றிட்டு அதில் போட்டு அதை தொட்டு சாப்பிட போகிறேன். ஓ, உங்களுக்கு அந்த ரசம் பிடிக்காதுண்ணா? சூப்பராக இருக்கும், சாப்பிட்டு பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்ல சாப்பிட்றேன், இருந்தாலும் ரசத்துக்கு தயிருக்கு கூட்டு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் வந்து ரசம் வந்து இந்த முருங்கை பிஞ்சு ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம துவரம் பருப்பு தானே போட்டு ரசம் வைக்கிறோம். நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2 பேருன்றதுனால அதிகம் தண்ணி வச்சாலும் வேஸ்ட் ஆகிடும். ஆனால் இன்னும் தண்ணியாக வச்சிங்கன்னா ரசம் வந்து தண்ணியாக இருந்ததுனா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஊற்றி அப்படியே கூட குடிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் திக்காக வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் அதிகம் வேணும்னா இன்னும் ஒரு சொம்பு தண்ணி கூட சேர்க்கலாம். அதில் அவ்வளோ தண்ணியாக வைக்கலாம் ரசம். ஏன்னா நம்ம நிறையா தான் மிளகு சீரகெல்லாம் சேர்த்துருக்குறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் முருங்கை பிஞ்சு ரசம், ஒரு கூட்டு, ஒரு பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.